ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. நவம்பர் மாதம் சும்மா சில்லுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டியான ஒரு எக் கீமா ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 முட்டையை வேக வச்சுக்கிறோம். இது நல்லா பாயில் ஆன பின்னாடி தோல் உரிச்சிட்டு இதை நம்ம கீமா ரைஸ் இல்லைங்களா, அதனால கீமாவாக கொத்துறதுக்கு பதில் இதை துருவிக்கிறோம். இதை துருவி தனியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், அது பொரியட்டும். பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். வேறு எந்த ஹோல் ஸ்பைஸும் நான் இப்போ ஆட் பண்ணலைங்க. கரம் மசாலா மட்டும்தான் போட போகிறோம். கரம் மசாலா தூள் பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம். இது கூட அனியன்ஸ், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லைங்க. இதோடு கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என்ன தான் பூண்டு கட் பண்ணி போட்டாலும் கூட இது போடும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ட்ரை பவுடர்ஸ், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, இது கூட கரம் மசாலா தூள் அண்ட் பெப்பர். பெப்பர் நல்ல ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ரைஸ்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கறனால கொஞ்சம் அடி பிடிக்கும், கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டை நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். அந்த அனியன்ஸும் மசாலாவும் இந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து ஆற வச்ச சாதம், கண்டிப்பாக ஆறி இருக்கணும், சூடாக போட்டுறாதீங்க. சூடாக போட்டால் அது ரைஸ் வராது, கஞ்சி தான் வரும், குழஞ்சி போயிடும். ஸோ இது ஒரு நல்ல குவிக் மிக்ஸ், அவ்வளோதாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் பாருங்க. சும்மா தக தகன்னு மின்னுது ரைஸ். இது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஃப்ரையம்ஸோடு தான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். சுட சுட கொஞ்சம் கீமா ரைஸ் கூட நீங்கள் எதுவும் கிரேவி கூட வச்சுக்கலாம், இல்லை வெறும் சிப்ஸோட கூட செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.